இருக்கான் பரவாயில்லையா அப்படின்னு. இன்னும் ஒரு 2 டேஸ் பொறுத்துக்கோங்க அங்கிள், அப்புறமா நீங்கள் எல்லோரும் கிளம்பி வாங்க அப்படின்னா. அப்படியாப்பா சரின்னு. அப்புறம் ராஜசேகரனுக்கு இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தார் மாணிக்கம். முரளி ஒரு வேலை செய்கிறான்னா அது சரியாக தான் இருக்குன்னு அவரும் ஓகே சொல்லிட்டார். அவருக்கு ஒரு பெரிய கவலை என்னென்னா, நம்ம பொண்ணை திருத்தலான்னு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது அங்கே அவளுக்கு பெரிய இடியாக மாறிடுச்சுன்னு அதை நினச்சி அவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தார். இப்போ முரளி வசீகரனை வீட்டுக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சோடனே அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் மாணிக்கத்தை சொன்னார், நாளன்னைக்கு நம்ம எல்லோரும் ஊருக்கு போகலாம் அப்படின்னு. அப்படியா, சரி எல்லோரும் நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வசீகரன் காலையில் எழுந்திரிச்சு அவனாகவே போய் குளிச்சுட்டு வந்துட்டு நல்ல ஒரு டேபிள் மேலே ஒரு புது பேண்ட்டும் ஒரு ஷர்ட் இருந்தது. அது ஒரு சின்ன நோட் இருந்தது. அம்மா உனக்கு கொடுத்துருக்கேன், நீ இதை தான் இன்றைக்கி நீ போட்டுக்கணும் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா அவங்க கையெழுத்தில் எழுதியிருந்தாங்க. அது படிச்சுட்டு அவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹாலுக்கு வந்தான். அப்போ நல்ல பால் பாயசம் பண்ணி வச்சுருந்தாங்க. முதல்ல இதை குடி அப்படின்னு கொடுத்தாங்க. என்ன விசேஷம்மான்னு. இல்லை, இன்றைக்கி உனக்கு ஏதாவது செஞ்சு தரணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது, அதனால தான் இதெல்லாம் நான் செஞ்சேன்னு. அவன் சரின்னு சொல்லிட்டு, அம்மா முதல்ல டிஃபன் கொடுங்க அப்படின்னா. இப்போல்லாம் உரிமையோடு வசீகரனை கேட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஒரு இட்லியும் சாம்பாரும் கொடுத்தாங்க. குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் முன்னாடிலாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி கொடுக்குற கஷாயத்தை இப்போ பின்னாடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த வாழைத்தண்டு சாறும் சில பச்சிலை மருத்துவமும் கொண்டாந்து கொடுத்தாங்க. முதல்ல கஷ்டப்பட்டுட்டு குடிப்பான். இப்போ வசீகரனுக்கு அது பழகிட்டதால் அவனாகவே வாங்கி குடித்தான். அது குடிக்க குடிக்க நிச்சயமாக அவன் உடம்புல நல்ல மாற்றங்கள் உருவாகிறத அவன் பார்த்தான். வலியெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. கை காலெலாம் நல்லா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ வசீகரன் சொன்னான், அம்மா நான் ரொம்ப முன்ன மாதிரி இல்லை, இப்போ எவ்வளோ நல்லா மாறிட்டேன் பாருங்க அப்படின்னா. ஆமாண்டா, நீ நல்லா மாறிட்டடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி கழிச்சாங்க. வசீகரனை ரொம்ப உரிமையோடு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. முரளியை விட அதிகமாக பாசம் காட்டி அவன்கிட்ட ரொம்ப சில நேரத்தில் அவன் ஏதாவது சொன்னான்னா உரிமையோடு கண்டிச்சுப்பாங்க. நீ சொன்ன கேட்க மாட்டியா வசீகரா, நான் சொல்கிறத கேளு, இந்த மருந்தை குடிக்கிறியா இல்லையா நீ, அப்புறம் நீ அடிதான் வாங்குவேன் என்கிட்ட அப்படின்வாங்க. முரளி பார்த்து பக்கத்தில் நின்று சிரிப்பான். போப்போ, நீ அடிதான் அம்மா கிட்ட வாங்க போகிற, வேகமாக வாங்கி குடிச்சிரு அப்படின்பான். அங்கே 2 கூட பிறந்த அண்ணனும் தம்பியும் நிற்கிற மாதிரி இருந்தது அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் கொஞ்சம் இப்படியே அவன் நல்லா வசீகரன்